ஹாய் ப்ரோஸ், இப்போ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட் டெப்ஸில் ஒரு கேஸ் ஸ்டடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேட் டெப்ஸ் வந்து செக்ஷன் 36 சப்செக்ஷன் 1 கிளாஸ் நம்பர் 7 உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்? செக்ஷன் 41 சப்செக்ஷன் 4 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரெக்கவரி ஆஃப் பேட் டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெக்கவரி ஆஃப் பேட் டெப்ஸில் ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், ஆக்சுவலாக 2022-23ங்கிற ஃபினான்ஸ் இயரில் ஒரு கிரெடிட் சேல்ஸ் 5 lakhsக்கு நடந்திருக்கு. ஸோ இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 5 லட்ச ரூபாயை பேட் டெப்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட் டெப்ஸை நீங்கள் டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா 2023-24 அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஜஸ்ட் 3 லட்ச ரூபா மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும், 2 லட்ச ரூபாயை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 lakhs மட்டும் தான் நீங்கள் டிடக்ஷனாக எடுத்துருக்கீங்க. ரிமைனிங் 2 lakhs நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டிடக்ஷனாக எடுக்கலை. ஸோ இது வந்து இன்டேரக்டாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 2 lakhs நீங்கள் இன்கமாக ட்ரீட் பண்ணி அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியாச்சு. ஓகே? ஸோ 2 lakhs நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்கமாக ட்ரீட் பண்ணி அதுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணியாச்சு. இப்போ கேஸுக்குள்ளே வாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரெக்கவரி பேட் டெப்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஓகே? ஸோ எந்த வருஷம்? அடுத்த வருஷம் 2024-25 3,50,000 உங்களுக்கு பேட் டெப்ட்லேருந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே? ஸோ ரெக்கவர் ஆகிட்டு. ஸோ ஒரு பேட் டெப்டோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் இன்கமாக ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து செக்ஷன் 41(4) என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டுமே இன்கமாக ட்ரீட் பண்ண மாட்டீங்க. ஓகே? ஸோ ரெக்கவரி அமௌண்ட் 3,50,000 ஆல்ரெடி நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா டிஸ்அலோவ் பண்ணியிருக்காங்களா? இந்த 2 lakhs ஆல்ரெடி இன்கமாக ட்ரீட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ 3,50,000 இந்த 2 lakhs ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 1,50,000 மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதுன்னு சொல்லி செக்ஷன் 41(4) கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு அடுத்த கேஸ் வந்து பாருங்கள். இப்போ சப்போஸ் அந்த ரெக்கவரி வந்து 2024-25 3,50,000 பதிலாக 1,70,000 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை. 1,70,000 இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் 2 lakhsக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியாச்சு. 2 lakh இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்போ 1,70,000 வந்து அந்த 2 lakhல 1,70,000க்கு நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஓகே தானே? ஸோ ரிமைனிங் 30,000க்கு எக்ஸஸாக நீங்கள் பே பண்ணீங்க. ஓகே? ஸோ அப்போ 1,70,000க்கு நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டேக்ஸபிள் அமௌண்ட்டாக நீங்கள் அதை ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட டேக்ஸபிள் இன்கம் வந்து 0 தான் வரும். ஓகே? ஸோ இந்த ரெக்கவரி 1,70,000 ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணதுனால இப்போ நீங்கள் பிஜிபிபி இன்கமாக ட்ரீட் பண்ண மாட்டீங்க. ஸோ நில் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதான் ரெக்கவரி ஆஃப் பேட் டெப்ஸ் செக்ஷன் 41(4) நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பை.